Daily. Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்தெல்லாம் பேசுவதற்காக இன்று அதிமுகவிலிருந்து திரு சிட்கோ சீனு அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாநகரில் ஆரம்பித்து அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஆரம்பித்து அரக்கோணம் வரைக்கும் அதிமுக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சூழலில் இந்த அரக்கோணம் மாணவி விவகாரத்தில் வீம்புக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்ற மாதிரி முதல்வர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு முதலமைச்சர் என்பவர் பொறுப்போடு பேச வேண்டும். இது அவர் ஆளுகின்ற மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஆதாரம் இருக்கிறது என்பது இல்லையா என்பது நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணே வெளியே வந்து சொல்லுகிறார். அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, சொல்லக்கூடாது. அது அதிமுகவினுடைய ஒரு கொள்கை. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பதே அதிமுகவினுடைய கொள்கை. ஆனால் இவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த அரக்கோணத்தை சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்ட பொழுது அவள் என்னென்னலாம் சொல்கிறா? எது வீம்புக்கு பேசுறது? அந்த பிள்ளை அழுது கத்துறது வீம்புக்கு பேசுறதா? அது என்ன சொல்லுது? நான் மட்டுமல்ல, என்னைப் போலவே 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பொறுப்புமிக்க மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, அதனுடைய முதலமைச்சர் வீம்புக்கு பேசுறாங்கன்னு சொன்னா எது வீம்புக்கு பேசுறது? இவர்களை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற தைரியத்தில். அதற்கு காரணம் இவர்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய கூட்டணி கட்சிகள். எப்படி இருந்தாலும் நாம் தான் என்கின்ற இருமாப்பு. அந்த பெண் பிள்ளை தான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம் என்பதை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அவங்க எங்கெங்கே சூடு வச்சுருக்காங்க, என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்க எப்படியெல்லாம் நம்மளை இங்கே போனோம் அங்கே போனோம், அவங்க பேசின அத்தனையும் காவல் நிலையத்தில் சாட்சியமாக கொடுக்கிறார். ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம் காவல் நிலையம். காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அத்தனையும் திமுகவினுடைய ஐடி விங்குக்கு வருகிறது. சமூக வலைதளங்களிலே அது பரப்பப்படுகிறது. அந்த பெண்ணினுடைய சொல்லப்போனால் மானம் மட்டும் கிடையாது, அந்த பெண்ணின் உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் என்ன இருமாப்பு இவர்களுக்கு இருக்கும்? வீம்புக்கு என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி வந்த காலத்தில் இருந்து கேட்கிறேன், அரக்கோணம் மட்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவர் கோபத்தில் வீம்புக்கு என்று சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். 5 வயது சிறுமிங்க, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், விருதாச்சலத்தில் திமுகவினுடைய கவுன்சிலர். அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா சாக்லேட் வாங்கி கொடுங்க மாமா, இப்படி தான் கேட்கும். அந்த 5 வயசு குழந்தையை ஒருத்தன், ஒரு மிருகம், கொடூரமானவன் கற்பழிக்கிறான் என்று சொன்னால், அவன் சார்ந்திருக்கிற கட்சி திமுக என்று சொன்னால், அவன் திமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற ஒரு கவுன்சிலர் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த முதலமைச்சர்? குண்டாஸ் போட்டா முடிஞ்சு போச்சா? இது அங்கே ஆரம்பிக்கிறது. 5 வயது சிறுமியை அதற்கு ஒன்றும் ஒரு அவன் குழந்தை என்ன செய்வானா? அங்கே ஆரம்பிச்சது. அடுத்து நீங்க சொல்றீங்க அரக்கோணத்தில் திமுகவினுடைய இளைஞரணியை சார்ந்தவர் தான் இந்த வேலையை பண்றாரு. ஏங்க, திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் கருணாநிதி பெயர், அவருடைய வீட்டிற்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புகிறார். ஒரு வயது வந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ஏன் அனுப்புகிறாள்? அந்த குடும்பம் வறுமையில் இருக்கிறது என்று அர்த்தம். அவளை படிக்க வைக்க முடியவில்லை, மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சரி, பாதுகாப்பான இடம் எது? யார் வீட்டுக்குமா வேலைக்கு போகிறேன்? எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லிதான் அந்த ஏழை பட்டியலின பெண்ணை வேலைக்கு அனுப்புகிறார். இதே அரக்கோணம் வீம்புக்கு பேசுகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், இதே அரக்கோணம் சம்பவத்தை விட கொடுமையான சம்பவம் வீட்டிற்குள் நடக்கிறது. எம்எல்ஏ வீட்டிற்குள், எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில், அதான் எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில், அதான் அவர்கள் வீட்டிற்குள் நடக்கிறது. அவங்க எங்கெங்கே சூடு வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்க, அந்த பிள்ளையும் சொல்லுச்சு. எடுத்தவுடனே நடவடிக்கை எடுத்தீங்களா?
எதிர்க்கட்சி தலைவர் மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விட்டு ஒரு தடவை 2 தடவை 3 அறிக்கை கொடுத்த பிறகு இது வீம்புக்கு கொடுத்ததா? அதன் பிறகுதானே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள். எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? இல்லை சார், இப்போ முதல்வர் இப்படி பேசின உடனே இணையதளத்தில் பொது இடங்களில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவை சார்ந்தவர்களை, அது ஞானசேகரனாக இருக்கலாம், ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்த சார்களாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த அரக்கோணத்தில் தெய்வ செயலாக இருக்கலாம், இவர்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு இந்த அரசு தான் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவர்கள் மீது நடவடிக்கை தைரியம் இருந்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அது தெய்வ செயலோடு போகாது. இங்க ஒரு தெய்வ செயல் அல்ல. அந்த பிள்ளை சொல்லுதுங்க, ஒரு கல்வி அமைச்சருடைய அன்பில் மகேஷனுடைய டிரைவர் கூட இருக்கு சொல்றாரு, அதன் பிறகு இவரு கூட இருக்க என்னங்க இது? நீங்க ஆட்சிக்கு வந்தது வந்து எதுக்கு பெண் பிள்ளைகளை இவங்க கூட இரு அவங்க கூட இருக்குன்னு சொல்றதுக்கா? ஏங்க, இது பொதுவான மக்களில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். திமுகவினுடைய ஒன்றிய மகளிர் பால்மலர் கடந்த முறை ஆட்சியில் இருக்கிற பொழுது பால்மலர் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்க அவங்க கூட்டத்தில் கிள்ளி ரத்தம் வந்து மீடியாக்களில் காட்டும்போது இதுவரைக்கும் அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. இரட்டை கொலை, பால்மலர் வழக்கில் இரட்டை கொலை. ஒன்றிய மகளிர் அணிக்கு பாதுகாப்பு கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 வயது சிறுமி முதல் வீட்டில் தனியாக இருக்கிற 80 வயது பாட்டியம்மாலாம் விட்டு வைக்க மாட்டானுங்களேங்க. அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட எதை எதிர்பார்க்க? சரி சார், இப்போ ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்வர் வந்து பேசுகிறத பார்க்கும்போது இந்த அரக்கோணம் விவகாரத்தை, இவ்வளவு பெரிய விவகாரத்தையே அவர் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறப்போ மகளிர்லாம் வந்து 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அந்த 2 500 ரூபா அட்டையை வச்சுட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க. கலை நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடக்குது ரோட்லேயும், அதை முதல்வர் ரசிக்கிறார். அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் கார்பரேட்டுக்கு டெண்டர் விட்ட மாதிரி. இப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஆடுறவங்களும் சரி இவங்களும் சரி எல்லாமே டெண்டர் தான். அங்கே ஒரு பேரணி நடக்குதுன்னா அது வந்து அவங்களே செட் பண்ணுறாங்க. எல்லாம் டெண்டர் விட்டுட்டு விளம்பர மோகத்தால் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி திமுக. விளம்பர மோகத்தால் அழிய போகிற ஒரு ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? நீங்கள் கொரோனா ஏன் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன்னா, முதல்வர் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால் இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே, ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அந்த அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்கிறார். அப்போ இந்த அவலத்தை எல்லாம் மறந்துடுவாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். நீங்கள் இது வந்து அவர் வேணால் கனவு காணலாம். எப்போதுமே நீங்கள் ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு ஆட்சி அமைகிற பொழுதெல்லாம், நான் இப்பொழுது சொல்லவில்லை, அவருங்க அப்பா காலத்தில் இருந்து சொல்லுகிறேன், சட்டம் ஒழுங்கு மாத்திரம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையும் இந்த நாட்டில் நிலவும், கொள்ளைகள் அதிகமாகும், நிர்வாக சீர்திருத்தம் இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுகவினுடைய ஆட்சி. இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? கரண்ட் பில்லு 3 முறை ஏற்றிட்டார், வீட்டு வரி 3 முறை ஏற்றிட்டார். அவங்களுக்கு தெரியாதா? பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியே. நீ 1000 ரூபா கொடுத்தாலும் மறுபடியும் ஓட்டுக்கே நீ பணம் கொடுத்தாலும் சரி, இந்த முறை வீம்புக்கு என்கின்ற அந்த திமிர்தனமான வார்த்தை இருக்கிறது தெரியுமா? ஏன் தைரியம் இருந்தால் தெய்வ செயல் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். எடுத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் திமுக இன்க்ளூடிங் ஸ்டாலின் தொகுதி உள்பட, முதல்வர் தொகுதி உள்பட டெபாசிட் போவோம். நடவடிக்கை எடுங்க. அவ்வளோ பெரிய முதலைகள்லாம் பின்னாடி ஒழுங்கு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, ஏன் சிபிஐக்கு மடியில் கணம் இல்லை, வழியில் சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? அண்ணா நகர் 10 வயது சிறுமி, நான் கேட்கிறேன், அந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனை நீதிமன்றமே வந்து அங்கே சிபிஐக்கு போகிறோம். நீங்கள் ஏன் போகிறீங்க? 50 லட்சம் ரூபாங்க ஒரு வழக்கறிஞருக்கு. 10 வயது சிறுமியை, உனக்கு தான் பயம் இல்லை, நேர்மையான ஆட்சி நடத்துகிறல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தானே உங்கள் ஆட்சி, நீங்கள் அங்கே ஓடுறீங்க ஸ்டே வாங்கிறதுக்கு. விருகம்பாக்கத்தில் மகளிர் அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், பெண் போலீஸு அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அதை போய் இடுப்பில் கிள்ளிட்டு அங்கே கிள்ளிட்டு 2 பேர் திமுக இளைஞரணி நிர்வாகி அந்த அம்மா காட்டுது. எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து இவங்க தான் சொல்லுது. 3 நாள் அவங்க அப்படியே சுற்றி வராங்க. எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? இவர்கள் பார்வையில் மக்களை எப்படியும் ஏமாற்றி விடலாம். 1000 ரூபாய் கொடுத்த இந்த 1000 ரூபாய் கூட நீ எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்த? 30 மாதம் 29 மாதம் கழித்து சட்டமன்றத்தில் சொல் எங்க 1000 ரூபாய் எங்க? இப்போ யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த தம்பின்னு கேட்குற மாதிரி அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலும் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் 420 என்று சொன்னால் சீட்டிங். 420 என்பது ஒரு செக்ஷன் சீட்டிங். இப்போ இவங்க வந்து தேர்தல் அறிக்கை வந்து 520 520, இது சீட்டிங்கோ சீட்டிங், இது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக வீம்புக்கு நீங்கள் தான் வீம்புக்கு ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, என்னோட கேள்வி ஏன் நான் திரும்ப இந்த வீம்புக்குன்ற அந்த ஒரு வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, அந்த பெண் வந்து அவ்வளவு துணிச்சலோட தைரியத்தோட வெளியில் வந்து சொன்ன பெண்ணுக்கு ஒரு முதல்வரே இந்த விவகாரத்தை இவ்வளவு ஈஸியாக கடந்து போகிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் உருவாகும் சார்? அந்த பெண் பிள்ளை நாளைக்கு அந்த பெண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா, நான் இப்போ சொல்கிறேன், இந்த மீடியா மூலமாகவே சொல்கிறேன் நான், அது ஏங்க சாதாரணமாக ஒரு கடன் தொல்லையிலேயே குடும்பத்தோடு செத்து போகிறாங்க. இது தன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கும்? அந்த பெண் அவள் ஒருவருக்காக மட்டுமா குரல் கொடுத்தா? என்னோட சேர்ந்து 20 பேர் பண்ணியிருக்கிறான். அப்படின்னும் போது துணிச்சலாக இன்னொரு பெண் பிள்ளையும் வருது. இப்படி ஒவ்வொருத்தரை வந்து இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார். எடுத்தா இவங்க கூட இருக்கிறவங்களே மாட்டுவாங்க. அப்படி மாட்டுகிற பொழுது என்ன நடக்கும்? இந்த ஆட்சிக்கு வந்து எத்தனை காலத்துக்கு தான் கூட்டணி கட்சிகளை நம்பி நீங்கள் இருப்பீர்கள்? மக்கள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். உண்மையான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பது அதிமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் பெண்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், 20 லட்சம் பேருக்கு மேல் கூடிய அந்த மதுரை மாநாட்டிலே ஒரு சிறு சலசலப்பு கிடையாது. எவ்வளவு பெண்கள் வந்து கலந்து கொண்டார், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தது. அதிமுக ஆட்சியில் எப்பொழுதுமே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு எல்லாமே. இவர் ஒன்று பண்ணுவார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வியாபாரி சங்க தலைவர் விக்ரம் ராஜாவா, அவங்க பையனுக்கு எம்எல்ஏ ஆகிட்டா அந்த வியாபாரி சங்கம் கம்மன் ஆகிடும். இந்த போராட்டத்தை ஸ்டெர்லைட்டை தூண்டி விட்டது யார்? அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடும். ஆசிரியர்கள் போராட்டம். இந்த முறை அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு இவர்கள் அட்டுழிய அராஜக அநியாய ஆட்சி. மக்களை ஒவ்வொருத்தர் தலையிலையும் 3,80,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் தமிழ்நாட்டில். அங்கே போகிறது வகையாக மாட்டினாங்க, எல்லாத்துலேயுமே மாட்டினாங்க. இவர் வந்து நம்ம எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வந்து இவர் சொல்கிறார், நாங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் போட்ட வழக்க, தன் மீது போட்ட வழக்க, திமுக வழக்கு போட்டிங்கல்ல, ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி பேட்டி மேலே பேட்டி கொடுக்குறாருல, ஏன் வழக்கு வாபஸ் வாங்கினார்? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்கல்ல, சிபிஐக்கு மாற்றணும்னு நீங்கள் தானே கேட்டீங்க, சிபிஐக்கு மாற்றினாங்கல்ல, திருப்பி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்கல்ல, அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆட்சி வந்தவுடனே சிபிஐ வேணான்றீங்க. ஏன்னா நீதிமன்றம்னா உங்களுடைய அளவுகோல் இதுவா? நீங்கள் எப்படி நீதிமன்றத்தை கையில் வச்சு விளையாடுவீங்க, மக்களை என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதெல்லாம் தெரியும். தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கே போய் சொன்னார், ஏங்க அவங்க வாபஸ் வாங்குறாங்கன்னு நான் விடுறேன், இந்த வழக்கை நடத்தணும், நான் நிரபராதின்னு வெளியே வரணும். அப்படி சொல்லி வெளியே வந்தவர். ஒரு துரும்பெடுத்து அவர் மேலே போட முடியாது. ஒரு அப்பழுக்கற்ற தலைவன் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறார். எவ்வளவு சோதனைகளை தாங்கி, நிதி நெருக்கடிகளை தாண்டி, கொரோனா என்ற கொடிய அந்த இதையும் தாண்டி இந்த மக்களை எப்படி பாதுகாத்தார்? ஏங்க எவ்வளோ தொல்லைங்க வந்ததுலேருந்து, ஆட்சிக்கு வந்ததுலேருந்து. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் இதயம் ரொம்ப மென்மையானதுன்னு சொல்லுவான். இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரும்பு தேசத்தினுடைய இரும்பு இதயம் படைத்தவர் என்று இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே ஒரு நல்ல ஆட்சி, ஒரு பாதுகாப்பான ஆட்சி, மக்கள் சுபிட்சமாக வாழக்கூடிய ஆட்சி, ஒரு அமைதி தென்றல் தவழக்கூடிய ஒரு ஆட்சி, இதெல்லாம் எப்போ தெரியும்னா இதை விட மோசமானது ஒன்று வரும்போது தான் தெரியும். இல்லைங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க சார். வீம்பு செய்யக்கூடியவர்களுக்கு மக்கள் என்ன மாதிரியான பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லுகிறேன். என்னுடைய கணிப்பு, இவர்கள் என்னதான் அந்த நேரத்தில் வந்து இவங்க மொத்த மீடியாக்களை கையில் வச்சாலும் சரி, காலம் மாறுகிற பொழுது 2ஆம் உலகப் போரில் எப்படி வந்து அந்த செய்தியை பரப்பி 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 வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற பொழுது, தொடர்ந்து செய்திகளை சொல்லி வந்தவன் ஒரு தவறான செய்தி கிடைத்த பொழுது கூட அதை அவர்களுக்கு சொல்லாமல் மறைத்து எப்படி அதே ஊடகத்தால் அழிந்தார்களோ அதே நிலைமை இந்த 26 நிச்சயமாக திராவிட முன்னேற்றம். ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பத்திரிக்காரங்க ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுட்டல. நீ அதான் நீங்கள் எதிர்த்து பேசினால வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சாக்கடையில் ஊற்றிட்டு போகிறாங்க. ஆமாம், அதுக்கும் நடவடிக்கை இல்லை. இவங்க சார், இவங்க வந்து எப்படி இருந்தாலும் நம்ம யார் காலில் விழுந்தாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை சொல்கிறார் பாருங்க, நம்மளை இப்போ அடிமைன்றாரு. எந்த காலத்திலும் தமிழ்நாட்டின் உரிமையை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம், அதை விட பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து அம்மாவால் காப்பாற்றப்பட்டு
எடப்பாடியாரால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த அதிமுகவை தவிர தமிழகத்தையும் தமிழகத்து மக்களையும் காப்பாற்றுவதற்கு நாதி கிடையாது என்கின்ற தீர்ப்பு தான் 26 வரும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.